என் பேரை எம்டி சார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த போர்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ஸில் ஸோ நானும் ஒரு ஆளாக வருவேன்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல. ஸோ இதை கொடுத்த எம்டி சார், சிஇஓ சாருக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். ஸோ அதை தாண்டி என்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர் மிஸ்டர் விஜயகுமார் சார் அண்ட் பாஸ்கர் சார், ஸோ 2 பேருக்குமே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை தாண்டி எல்லா ஃபவுண்டர் டைரக்டரும் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ நீ வர்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டுமே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ். ஸோ அதை தாண்டி என்னோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிகள். ஸோ இதெல்லாம் தாண்டி ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே நான் இந்த இடத்துல வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். ஸோ என்னோட டீமுக்கு ஸ்பெஷல் நன்றி. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் எங்ககிட்ட இப்போ ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு தான் வியாபாரத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்போட வியாபாரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னையிலிருந்து போர்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஸோ விபிக்கு மேலே இன்னும் அதிகமான பொறுப்புகளை எங்களிடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நினச்சி இந்த போஸ்டிங், இந்த ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களோ அதை விட சிறப்பாக பண்ணுறதுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ சர்வ நிச்சயமாக இந்த இடத்துல சொல்கிறேன், நிச்சயமாக பண்ணி முடிப்போம். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக நிச்சயமாக வருவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கடைசியாக பேசும்போது எம்டி சார் கூட சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த 6 பேருக்கு கொடுத்த வாய்ப்பு இது 6 பேருக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்கிற 3000 பேருக்கும் இந்த வாய்ப்பு பொதுவானது. ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் ஐடிக்கும் பொதுவானது தான். யார் வேணாலும் இந்த லெவலுக்கு வர முடியும் அப்படின்றது தான். பட் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஆக்சிஸ் வியாபாரத்தில் நீங்கள் எல்லாருமே எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு போன ஒரு மீட்டிங்கில் சிஇஓ சார் சொன்னாங்க. போன ஒரு மீட்டிங்கில் நீங்களாம் ஆக்சிஸ் இந்தியாவில் ஏன் வந்தீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? என்ன சொன்னாருங்க? விதி சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸோ இதான் உண்மை. பாபு சார் அன்னைக்கு சொன்னது உண்மையான விஷயம். விதி, நீங்க எல்லாம் வரணும்னு இருக்கு. உங்க மேல பிரியப்பட்டு நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புல ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியில பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உங்க மேல பிரியப்பட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? உங்க மேல பிரியப்பட்டு கொடுத்தவங்க மேல பிரியப்பட்டு இந்த வியாபாரத்தை இஷ்டமா பண்ணுங்க. சர்வ நிச்சயமா இந்த லெவலையும் தாண்டி எல்லாராலையும் போக முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் ஆக்சிஸ் இந்தியா. தேங்க்யூ வெரி மச்.